போற போக்க பார்த்தா தமிழ் படத்துக்கே டப்பிங் சரியில்லைன்னு வீடியோ போடணும் போலயே. ரீசெண்டா பாரடைஸ் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த டீசரை நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட தமிழ் வெர்ஷன்ல நானியோட டப்பிங்கிறது சுத்தமா செட் ஆகாம இருந்தது. நான் கூட ஃபர்ஸ்ட் பார்க்கக்குள்ள நானியே தான் டப்பிங் கொடுத்திருக்காரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா நல்லா கேட்டு பார்க்கக்குள்ள அவரோட வாய்ஸ் மாதிரியும் தெரியல, வேற ஏதோ டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் கொடுத்திருக்காரு. அவரும் முடிஞ்ச அளவுக்கு முக்கி பார்த்திருக்காரு. ஆனா வாய்ஸ்ங்கிறது சுத்தமா நானிக்கு செட் ஆகல. இந்த மாதிரி எத்தனை படத்துக்கு தான் நாமளும் டப்பிங் சரியில்லை அப்படின்னு வீடியோ போட்டு எத்தனை படத்துக்கு தான் அவங்களும் மாத்துவாங்கன்னு தெரியல. டப்பிங் கொடுக்கக்குள்ளேயே அவங்களுக்கு தெரியுமா தெரியாதானும் தெரியல, ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னு சுத்தமா தெரியல, எதுவுமே தெரியல. ஏன்டா இப்படி பண்றீங்க, நல்லாவே இல்லடா டப்பிங், தயவு செஞ்சு வேற ஏதாவது டப்பிங்கை மாத்துங்கடா, இல்லைன்னா படம் பார்க்கவே தோணாது. அண்ட் ஸ்கிரிப்டுமே நல்லா எழுதுங்க தமிழ் டப்பிங்ல, ஏன்னா நிறைய அர்த்தங்களை மாத்தி மாத்தி எழுதிடுறாங்க. அதை நானுமே நிறைய இடத்துல கவனிச்சேன், நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அதனால ஸ்கிரிப்டுமே நல்லா எழுதுங்க. ஆனா இந்த பாரடைஸ் படத்தோட டீசர் வந்துட்டு நல்லாவே இருந்தது. கேஜிஎஃப் அண்ட் சலார் ஸ்டைல்ல ட்ரை பண்ணிருக்காங்க, ஒரு தனி வேர்ல்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. நானியோட லுக்குமே நல்லா இருந்தது, அவருமே நிறைய பிசிக்லாம் மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணிருக்காரு. டீசர் பார்த்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. படம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டப்பிங்கை மாத்திருங்கப்பா, இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க இந்த டப்பிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.